ஹலோ வலிக்கணும் மம்மி. வணக்கம் வணக்கம். ம் காலை நேர வணக்கம். சனிக்கிழமை காலை நேர வணக்கம் எல்லோருக்கும். ம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வாரம் மம்மி? இன்னைக்கு சனிவார். சனிவார். சனிக்கிழமைனா சனிவார். சனிவார். ம் இப்போ அப்புறம் இன்னைக்கு மார்னிங் எத்தனை மணிக்கு வேலையை ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ம் வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு மார்னிங் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? இன்னைக்கு மணி 5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பல்ல விளக்கி தண்ணி குடிச்சு ம் சமைக்க சாமி வந்தாச்சு. கும்பிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ம் அதுக்கப்புறம் இப்போ கிச்சனுக்கு வந்துருக்கேன். இங்கே பாருங்க அரிசி கலைஞ்சிட்ருக்கோம். ஒரு நாள் எழுந்திரிச்சாலே அதுவே பழக்கம் வந்துடுதுல்ல மம்மி? ஆமாம். அது எப்படி மம்மி? ஆனால் எனக்கெல்லாம் தூக்கம் நல்லா வருது. மழை வர்றதுனால ம் குளிர்னால தூக்கம் வருது நல்லா. உங்கள் ஊரில் மழையா? ஆமாம். ம் மழை வார மாதிரியே இருக்கே. ம் வரல நேற்று சாயந்தரம், ஆனால் வார மாதிரியே இருக்கு. ம் வானம் ஒரு மாதிரி அது. ஆமாம். அதுதான் சொல்கிறாங்கல்ல இந்த வடகிழக்கு பருவமழைனால. ஆனால் ஒரு நாள் தான் லீவ் விட்டாங்க எல்லா மாவட்டத்துக்கும். அன்னைக்கு சரியான மழை மம்மி. அந்த 2 நாள் விடாமல் சோன்னு பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்கல்ல நம்ம என்ன ஆயா வீட்டில் இருக்க மாதிரி பெய்யுதுன்னு. ஆமாம். அந்த அளவுக்கு பெய்யுது. அதுக்கு முன்னாடி ஆயா வீட்டில் இருக்கையில தான் இந்த மாதிரி பெஞ்சிச்சுல. ஆமாம். சத்த வெளியே கூட வர முடியாது. ஒரு இடமா வீட்டுக்குள்ளே தான் இருக்கலாம். அந்த மாதிரி தான் பெஞ்சிச்சு. கேரளாலாம் நார்மலாக தான் பெஞ்சிட்டு இருக்குமா? அடிச்சு ஊற்றுவோம் மம்மி. நார்மலாக தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அடிச்செல்லாம் ஊற்றாது. அன்னைக்கு சோன்னு பெஞ்சிக்கிட்டே இருக்கும். வெளிச்சமே வராது. மானம் வெள்ளையாவே வராது. அப்படிதான் இருக்கும். அது ரொம்ப போரா இருக்கும்ல அது. ஆமாம். பகலா ராத்திரியானே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதில் தானே நாங்கள் ஆளுக்கு ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துப்போம். ஓ கீழே கூட உட்கார முடியாது. சில்லுன்னு இருக்கும். சாக்கு இருக்கும், இந்த அரிசி சாக்கு மாதிரி. அந்த சாக்கு வச்சுக்கிட்டு தான் உட்காருவோம். ஓ சாக்கு நல்லா குளிர் தாங்க. சாக்கை விரிச்சோம்னா அது நல்ல சூடா இருக்கும். சாக்கு வந்து ஹீட்டுன்னு. ஆமா, சாக்கு ஹீட்டா இருக்கும். ஓ உலையில் அரிசி போடுறோம் கைஸ். அப்புறம் நீங்கள் யாரோட வீடியோ பார்த்தீங்க? நேத்தா? ம் நேத்து தருண் சுந்தர் பார்த்தீங்களா? தருண் சுந்தர் பார்த்தேன். அவங்க என்ன பண்ணுறாங்க? தருண் சுந்தர் மூடி வீடு பணம் கிடைக்கும்னு சொன்னா வீடு ஆரம்பிச்சிச்சான். சரி. அதான் இன்னும் அவங்க கொடுக்கல. அதுக்கு தான் இடம் நம்ம பேரில் இருந்தால் கொடுத்துருவாங்க தானே. வீடு கொஞ்சோண்டு அடித்தளம் போடணும். அதில் அவங்க இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. கொடுக்கலையா? நினைக்கிறேன். நம்மளுக்குமே அப்படி தானே சொல்லியிருந்தாங்க. ஆமாம். நம்ம கொடுத்தம்போது எல்லாரும் கொடுத்தாங்க. கமெண்ட்ல அப்புறம் போட்டுருக்குது கவர்மெண்ட்ல வாங்குறதுன்னா ரொம்ப கஷ்டம் எதுவுமே. ஓ இல்லை மம்மி, நம்ம இங்கே கொடுத்த போவோம் ஃபர்ஸ்ட் நெடுத்து தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து குடிசை மாற்று வாரியம்னு சொல்லிட்டு அதுலேருந்து திறந்து விட்டுலாம் போட்டாங்க. ஓ நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? என்னென்ன எங்களுக்கு வரலையேன்னு கொடுத்துட்டு கேட்டோம். அப்புறம் தானே சேங்ஷன் ஆகி போட்டாங்க. அதுலேயும் குடிசை மாற்று வாரியத்துலலாம் கட்டினோம்னா 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் கட்டணும். ஓ இப்போ 1000, 1500, 2000 சொல்கிறோம்ல. நம்ம வீடு வந்து 2500 கட்டியிருக்கோம், 2000 கட்டியிருக்கோம் சொல்கிறோம்ல. மோடி வீட்லேயும் 500, 600 தான் கட்டணும் போல். அதாவது சின்னமாக கட்டிக்கலாம். சின்னமாக கட்டுறதுக்கு மட்டும் அலவுடு. ஒரு ரூம் வச்சு மட்டும் கட்டுறதுக்கு அலவுடு. அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் தராங்க அவங்க. அந்த 2 லட்சங்கிறது அது அதுக்கு இப்போ வரி கூட போட்டிருக்காங்க. இப்போ வரி கூட போட்டிருக்கா. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்கு? அது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இல்லையா தருண் சுந்தர்? தருண் சுந்தர் ஸ்டார்ட் பண்ணல. வெண்டிங்ல வச்சிருக்காங்களா? அதுவும் அடித்தளம் போட்டு தானே இருக்கணும். ஆமா. அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு இடம் இருந்துச்சா, 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலாம். அவங்களுமே ஓரளவு பரவாயில்லதான். அவங்க இந்த காலத்துல யாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம் கிடையாது. ஆமா ஆமா. எப்படியும் காசு வருது. அவர் வேலைக்கு போறாருல்ல, டெய்லி 500, 1000 இருக்குல்ல. ஆமா, டெய்லி 500, 1000 வந்துகிட்டு தானே இருக்கு.
ஒரு வீட்டுக்குன்னா டெய்லி 500 1000 வந்துச்சுன்னா டெய்லி 1000 வந்துச்சுனாவே யோசிங்களேன், அதுவே 30,000 ஆயிடுச்சுல்ல. நம்ம அப்படி இப்படின்னு அந்த செலவழிச்சா கூட மீதி 10,000 எப்படி நிக்கும்ல மிச்சத்துக்கு. அது சொல்லுச்சு. அவங்க ஒரு இடம் வாங்கியிருந்தாங்க 4 லட்சத்துக்கு. அந்த இடம் இப்போ அந்த புள்ள வயிற்றுல இருக்கிறது கொடுத்தாங்களாம். புள்ள பிறந்து 1 மாசத்துல அந்த இடம் கொடுத்தது 8 லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்களாம். டபுள் மடங்கு வித்துட்டாங்களாம். வித்து அந்த பணத்தை கையில வச்சுக்கிட்டு ஆரை பவுன் வச்சு செங்கல் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. செங்கல் எல்லாம் மலையில ஊறுது இல்ல. அது ஓகே வாங்கியிருக்காங்க. குழிய நோண்டி அடித்தளம் போட வேண்டியதானே. அது 3 லட்சம் ரூபாய் கையில இருந்துச்சான். அந்த 3 லட்சம் ரூபாய் இப்போ சாப்பாடு செலவு கட்டி விட்டு போச்சான். ஐய, அவர் தான் அதுக்கு அடுத்து டெய்லி சம்பாதிப்பார்ல. யாருக்கு போக முடியல. ஆமா. ஓ, அதுக்கு 3 லட்சம் ரூபாயா? ஆமா சொல்லுது. 3 லட்சம் ரூபாய்க்கு என்னென்னமோ பண்ணணும்னு சொல்லுது அது. அது இடையில எல்லாம் ஏதோ வாங்கியிருந்தோம்னு சொன்னீங்கன்னா, ஏதோ புடவைகள் கூட வாங்கியிருந்தேன், அப்புறம் வேற என்னென்னோ வாங்கியிருந்தோம்னு போட்டுச்சு. ஓ தெரியல. 30 லட்சம் ரூபா மாசத்துக்கு 30,000 செலவாகுது அதுக்கு. ஓ, அதுக்கு சின்ன பிள்ளை எல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டோமா. சின்ன பிள்ளை எல்லாம் இருக்குதுங்க. சின்ன பிள்ளை இருந்தாலும் இவ்வளவு செலவாகும். ஆமா, தூக்கிலுக்கெல்லாம் ஆகாது சொல்லு. அதனால இப்ப என்ன இருக்காங்க, அப்படியே வச்சிருக்காங்களா? மோடி திட்ட வீடு வந்தாதான் மேற்கொண்டு செய்ய முடியுமா. அதுக்குதான் கமாண்டில போட்டிருக்காங்க, கவர்மெண்ட்ல வாங்குறதுன்னா அது சின்ன திட்டம் இல்ல. அதை நம்ம எய்ம் பண்ணி எந்த வேலையும் பார்க்க முடியாது. இந்த மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறானே, அதுவே 3/4 பேருக்கு கொடுக்கல, 1/4 பேருக்கு தான் கொடுக்குறேன். அப்படியா? ஆமா, அது எல்லாரும் சரி சரின்ட்டு போயிடுறா, அவ்வளவுதான். இந்த மகளிர் பேருந்து தான் அப்படிதான். மகளிர் பேருந்துலான எல்லாரும் பயன்பெறலாம். எல்லாரும் எங்கே பக்கத்து ஊருக்கு எங்கே வேணாலும் ஃப்ரீயா போயிட்டு வந்துடலாம். ஆனா இந்த உரிமை தொகைன்னு கொடுக்கறது பாதி பேர் கொடுக்குறேன், பாதி பேர் கொடுக்க மாட்டேங்கிறேன், பாதி பேர் அவங்களே தட்டி கழிச்சிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அது இதுவே போட மாட்டான், ஒரு வாட்டி அப்ளை பண்றதுன்னாங்க. அப்புறம் பார்த்தா 2வது வாட்டி 3வது வாட்டிலாம் போட்டாங்க. இப்போ திரும்ப போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மகளிர் உரிமை தொகை கொடுத்தா எல்லாருக்கும் ஒழுங்கா கொடுக்கணும். அவங்க கொடுத்தா கூட இருக்கிறவங்க ரொம்ப பண்றாங்க. இருக்கிறாங்க அது. ஆமா, இருக்கிறவங்க அந்த இதுல அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கவர்மெண்ட் அவன் மோடி சொல்லிடுறேன் இவங்க ரொம்ப வச்சு சித்திரவதை பண்ணி கொன்னு போடுறாங்க. இந்த போஸ்ட்ல இருக்கவங்க சாமி கொடுத்தாலும் என்னவோ சொல்றாரு, பூசாரி வரம் கொடுத்தாலும் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி இதுங்கிற மாதிரி ரொம்ப பண்றாங்க. எல்லாம் இருக்க ஆளுங்க பண்றது. ஆனா இப்ப ஒரு சட்டம் வந்திருக்கான், அப்பா கவர்மெண்ட்ல வேலைக்கு இருக்கவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க சாப்பாட்டு கொடுக்கலன்னா கவர்மெண்டே அவங்களுக்கு சம்பளத்துல ஒரு தொகை கொடுத்துருதான் அம்மா அப்பாவுக்கு. நீங்க குடுக்குறீங்களோ இல்லையோ நாங்க கொடுத்துட்றோம். அது எப்படி தெரியும்? அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணாதானே தெரியும். கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கு பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாத பிள்ளைகள என்ன இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு பண்ண மாட்டாங்க. அப்புறம் இது ஒரு சில பேரண்ட்ஸ் அவங்களே உஷாரா இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் இதுல டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி நீ இந்த ஒரு ஒய்ஃபை கேட்டா கூட தர மாட்டேங்கிற நைட். எவ்வளவு உஷாரா இருக்க நீ. ஒரு சிலர் அப்படிதான். நானும் அப்படி உஷாரா இருந்திருக்கணும். ஒய்ஃபை கேட்டா கூட தரமாட்டேங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு எனக்கு தீந்து போயிட்டு பகல்ல பார்த்து சரி நைட்டு வேணும்னு நினைச்சு ஒய்ஃபை கேட்டா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி விடுறானா, என்னைய ஆன் பண்ணி விட சொல்லுவேன், நான் ஆன் பண்ணி விடுவேன். அதுக்கு நான் வீடியோ எல்லாம் ஏத்துறேன், வீடியோக்காகனே பாடுபட்டு இருக்கேன். அதுக்காக நான் வேஸ்ட் பண்ணா ஓகே பரவாயில்ல. நீங்க இப்ப வேஸ்ட் பண்றது சும்மா வீடியோஸ் பார்த்து பார்த்து மேலே ஷார்ட்ஸா தள்ளியா இருக்கு. வேற பொழுதுபோக்கு என்ன இருக்கு வீட்டுல? இவன் புவனேஷ் வீடு வித்துறான் இல்ல மம்மி? இல்ல விக்கல, அவங்க அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலை. விக்கல. அவங்க தீபாவளிக்கு அதிரசத்துக்கு தீபனேஷ் மாவு பிடிச்சு கொடுக்குறேன் மிக்சியில கிளஞ்சி அரைச்சு தீபனேஷ் மாவு பிடிச்சு கொடுக்குறேன்.
அந்த மாதிரி பாகு மட்டும் வெள்ளத்தை மட்டும் தட்டி பாகு காய்ச்சி ஊற்றி சுடுறது மட்டும்தான் அந்த மாதிரி சுடுது. எல்லாம் இங்கதான் பண்றாங்க. அடுப்பு கிட்ட மட்டும் நின்று பாக்குதா? பாக்குது அது அடுப்பு கிட்ட மட்டும். நான் மிக்சியில அழகா அரைச்சி சலிச்சு குடுக்குறேன். தீபனேஷ் தான் பாக்குறேன் அந்த வேலையெல்லாம். புவனேஷ்க்கு தெரியல. தீபனேஷ் இந்த வெளி வேலைக்கே போக மாட்டேங்கிறேன் தெரியல. ஆனா ஏதோ ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறான்னு போட்டு அன்னைக்கு சொன்னாங்க. மறுநாள் பணியாரம் சுட எல்லாம் ஆன்லைன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அதெல்லாம் சும்மா இல்ல ஏதோ எழுதுறேன். அவனுக்கு கிடைக்கல. அவனும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கிடைக்கல. அவன் அந்த வெற்றியா கிடைச்சாதான் வெளியே சொல்லுவாங்க. ஆமா அவன் சொல்ல மாட்டாங்க. அவன் தான் இந்த வேலையெல்லாம் நல்லா தெளிவா பாக்குறானே. மாவை சளிச்சு கொடுக்க, மாவை இடிச்சு கொடுக்க, இந்த வேலை தெளிவா பாக்குறானே. அப்புறம் எப்படி அந்த வேலைக்கு போறது? நல்லா குடும்பம் நடத்த நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதே கமெண்ட்ல எல்லாம் போட்டுதுங்க. பெரிய மையம் வந்து அந்த மாதிரி சாமான் எல்லாம் நிறைய எடுத்து நல்லா செலவு பண்ணி நல்லா சமைக்குதான். சின்ன மகனுக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டேங்குதான். தீபனேஷ்க்கு அந்த மாதிரி பெரிய மையம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கு. அவன் கொஞ்சம் வெகுலியா இருக்கேன். இவன் கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கேன். இவன் மெயினா பண்றதே வீடியோக்காக தான் பண்றேன். வீடியோ நல்லா போகணும், காசு நல்லா வரணுங்கிறதுக்காக. அதுக்காக அம்மா ஹெல்ப் பண்ணி கொடுக்க, எல்லாருக்கும் பொண்டாடி ஹெல்ப் பண்ணி கொடுக்க, இந்த மாதிரி வேலைகள் வந்து அவன் மனசார பண்ணல. மனசுல இருக்கு ஒரு சைடு, ஆனா வந்து வீடியோ தான் மேஜர் அவனுக்கு. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஏதோ பணியாரம் சொல்ற அன்னைக்கு அவன் பூனை சொன்னேன். அவன் ஏதோ ஆன்லைன் எக்ஸாம் லேப்டாப்ல பண்ணிட்டு இருக்கேன். அதனால நாங்க 2 பேரும் மறுநாள் 2 பேரும் தான் பணியாரம் விட்டாரு. இது அதிரசம். அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் சமைச்சாரு. பள்ளிப்பாளையம் சிக்கன். இப்போ ஆனால் சிக்கன் நிறைய பேர் சாப்பிடுறாங்க. மட்டன் இது சாப்பிட்றாங்க. இல்லை மம்மி, இப்போ சிக்கன் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்களா? சாப்பிட்றாங்க. இதில் இந்த இது இருக்கு சொல்றீங்கல்ல, இந்த ஒரு அம்மா பையன் சொன்னீங்கல்ல, அந்த அம்மாவுக்கு 2 பொண்ணு, அந்த பையன் கூட இந்த மாதிரி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு தெரியல. அவங்க அப்பா கூட ஏதோ ஒரு இதுவாக இருக்காரு. ஒரு அம்மா சொல்லுவீங்கல்ல, அவங்க பேர் என்ன வரும், அந்த அம்மா ஒரு அம்மா, அவங்க இவ்வளோ சமைக்கிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல. சிக்கன் சமைக்கிறீங்க, மட்டன் சமைக்கிறீங்க, மீன் சமைக்கிறீங்க ஒரு அம்மா. அந்த அம்மா வீட்டில் இது சிக்கன் தான். அவங்கெல்லாம் வசதியாக தானே இருக்காங்க. ஆனால் வந்து தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட மக, அந்த எலும்பா இருக்கும்ல ஒரு மக, அந்த மக பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளி காலையில் இட்லி மட்டன் குழம்பு, மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல், சிக்கன் இதெல்லாம் பண்றாங்க. அவங்களுமே சிக்கன்லாம் சாப்பிட்றாங்களே. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் மட்டன் தான் எடுக்கிறாங்க, சிக்கன் எடுக்கிறது இல்லை. சிக்கன் யாரும் எடுக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க. எல்லார் வீட்லயும் தான் எடுக்கிறாங்க. கலப்படம் எல்லாத்துலயும் தான் பண்றாங்க. நேற்று காய்கறி கடைக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு காய்கறி கூட இல்லை. தக்காளி இத்தனோண்டு அவங்க வச்சுருக்கதே 1/2 கிலோ தான் இருக்கும் போல். நான் அதில் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுச்சவெல்லாம் வரவே இல்லை. எந்த காயுமே வரல. அவங்கள்ட்ட இருக்கிற காய் தான். காய்கறி கடையில் கூட காய் இல்லை இந்த மழையினால. அப்பளமே இல்லை. அப்பளம் இருந்தால் கூட அப்பளத்தை வச்சுக்கலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டா? மாவு இருக்கு, அந்த தோசை ஊற்ற வேண்டியது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தோசை காய். தோசை தலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரவை இருக்கு, ரவை நைட் செஞ்சுப்போம். மதியம் லஞ்ச் மம்மி? மதியம் சாதம், சொரக்காய் பொரியல், அப்புறம் சாம்பார், முட்டை குழம்பு. முட்டை குழம்பு. இன்னைக்கு சனிக்கிழமைனால முட்டை குழம்பு வைக்கிறாங்க. இப்போ புரட்டாசி முடிஞ்சனால முட்டை எடுக்கிறோம் மம்மி. முட்டை எடுத்து இப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்களா, இல்லை புரட்டாசி முடிஞ்சு இப்போ தான் சாப்பிட்றீங்களா, இல்லை வந்து ஏற்கனவே ஒரு நாள் சாப்பிட்டோம்? ஆனால் நான்வெஜ் தான் எடுக்கல. புரட்டாசி முடிஞ்சு எடுக்கிறதுக்கான டைம் வரல. ஏன்னா லீவ் விட்டால் சனி ஞாயிறு லீவு இதுலேயே போயிடுச்சு.
தீபாவளி அடுத்த நாள் அமாவாசை கோயிலுக்கு போயிட்டோம். ஆமாம், வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆமாம். சரி, அடுத்த நாள் ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு முத நாள் எடுப்போம்னா அன்னைக்கு மழை. இந்த மலையில் போய் என்னத்தை எடுத்துக்கிட்டு வந்தோம்னே எடுத்துக்கிட்டு வரல. அன்னைக்கு காலேஜ் இருக்குன்னு நினைச்சு விடுங்க, நம்ம எடுத்துக்கலாம். அன்னைக்கு காலேஜ் இருக்குன்னு நினைச்சு போயிட்டு இல்லை ரிட்டர்ன் வந்தேன். ஆமாம்மா, அது யாருமே தகவலே சொல்லலை, லீவுன்னு தகவலே. மழை வேற வந்துக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு கடையெல்லாம் கூட திறந்துருப்பாங்களான்னு தெரியல. ஆமாம், மழை வந்தால் ஒன்றுமே புரியாது. ஆமாம், நம்ம ஊரில் மழை வந்தால் புரிய மாட்டேங்குது. மற்ற ஸ்டேட்லாம் புரியுதா? இல்லை, எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் தானே இருக்கும். ஆமாம். சரி, அங்கெல்லாம் இந்த டூ வீலர் வச்சுக்கிட்டு வேலைக்கு போகிறவங்க எப்படி போவாங்க கேரளாலலாம்? இந்துப்பு. இந்துப்பு நல்லது ஃப்ரெண்ட்ஸ், இந்துப்பு சேர்த்துக்கிட்டா சமையல். மம்மி, இப்போ கேரளாவில் வேலைக்கு போகிறவங்கலாம் எப்படி போவா? ஜர்க்கினை போட்டுட்டு போயிடுவாளா இல்லை நினைஞ்சிக்கிட்டே போயிடுவாங்களா டூ வீலரில் போகிறவங்கலாம்? தெரியல, நாங்கள் இருக்கிற ஜர்க்கின்லாம் இல்லை. அப்புறம் எப்படி போவாங்க? ஜர்க்கின்லாம் இல்லை, சும்மா தான் நினைஞ்சிக்கிட்டே போவாங்க. அது நினைஞ்சிக்கிட்டு போனா மம்மி கொடை எடுத்துக்கிட்டு தான் போவோம். இப்போ டூ வீலரில் போகிறவங்க நடந்து தானே போவோம். அப்போ டூ வீலர்லாம் கிடையாது. நடந்து போவாங்க, கொடையை பிடிச்சிக்கிட்டே போவோம். அது கொடை காத்துல பறக்கும். அந்த அளவுக்கு காத்தடிக்குமா? கொடையை பிடிக்க நம்ம வயலுக்குள்ள ஓடணும். அங்கே ரெண்டு வயலா இருக்கும், நடுவுல ரோடா இருக்கும். ரோடு, ஆனா வந்து ரெண்டு சைடும் வயலா? ரெண்டு சைடும் வயல். அங்கே இந்த ரோட்ல எல்லாம் மரம்லாம் வச்சிருப்பாங்களா மம்மி? இந்த கவர்மெண்ட் வச்சிருக்கல, புளிய மரம், அந்த மாதிரி, இந்த மரம். அப்ப இந்த மாதிரி பைபாஸ் ரோட்லாம் இருக்குமா? பைபாஸ் ரோட்லாம் தெரியல. நாங்க இருந்த படிச்ச ஸ்கூல் கிட்ட எல்லாம் மரமெல்லாம் இருக்காது. வெறும் எம்டியா தான் இருக்குமா? ரெண்டு பக்கமும் வயலா தான் இருக்கும். ரெண்டு பக்கம் வயல். ரெண்டு பக்கமும் குதிச்சோம்னா வயல் தான். அங்கேயும் இந்த அறுவடை பண்றது நம்மள மாதிரி தான் பண்ணுவாங்களா? ஆமா, வயல் நிறைய இருக்கும் அங்கே. இல்லை மேமி, இப்போ உங்கள்கிட்ட வயல் இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் இப்போ அறுவடை பண்ணுறது, நாற்று நடுறதெல்லாம் இங்கே நடுற மாதிரி பழக்கம் மாதிரியே பண்ணுவீங்களா, இல்லை வந்து அங்கே வேற மாதிரி ட்ரிக்கு ஃபாலோ பண்ணுவாங்க? இல்லை, இங்கே மாதிரி தான். பச்சை கலரில் தான் இருக்கும். பச்சை கலரில் தான் இருக்கும். அப்போ அங்கேயே இப்போ இருக்கவங்கலாம் டீசெண்டாக இருக்காங்க, எஜுகேஷனாக இருக்கான்னு சொல்கிறேன். இங்கே வயல் கூட இருக்குது, எல்லாரும் அந்த வேலையுமா பார்க்கலாம். வயல் தான் நிறைய, எல்லாரும் சொந்த தொழில் தான், யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. நிறைய சொந்த தொழில் தான். ரொம்ப வேலைக்கு எல்லாம் போக மாட்டாங்க. ரொம்ப இந்த கவர்மெண்ட் வேலை, கார்பரேஷன் அது இதுல வேலை பார்க்குறவங்க தான். கேரளாலாம் இப்போ இது கார் எல்லாரும் வச்சு பாக்கலாமே. அப்போ உள்ள கார்லாம் இல்லை, இப்போ இருக்குமா இருக்கும். அப்போ அந்த அளவுக்குலாம் சைக்கிள் தவிர வேற இல்லை. அப்ப டூ வீலரே இல்லை, நாங்க பிடிக்கலாம். இப்ப இருக்குமா இருக்கும். அப்ப டூ வீலர்ல அதனால இந்த பெட்ரோல் பங்க் பிசினஸ் எல்லாம் இருந்திருக்காது. இப்பதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாம் தெருவுக்கு தெரு பெட்ரோல் பங்கு. எவ்வளவு வண்டிகள் மம்மி, எவ்வளவு கார். நேத்துக்கு அன்னைக்கு இல்லை மம்மி, அன்னைக்கு கோயிலில் பார்த்தீங்கன்னா நான் ஷாக் ஆகிட்டேன். என்னன்னா ஒரு ஷோரூமில் நிற்கும்ல காரு, அந்த மாதிரி கார் எல்லாரும் கொண்டாந்து வரிசையாக வச்சு நின்றுக்கிட்டு யாரை பார்த்தாலும் காரு. ஆனால் இந்த நம்மளோட வந்த ரெண்டு ஆட்சிகள் மட்டும் கார் இல்லாமல் சும்மா வராது. அவங்களும் வசதியாக தான் இருக்காங்க, பணக்காரனே. ஆனால் வீட்டுக்காரருக்கு ஓட்ட தெரியாது, அதனால பஸ்லாம் நிறைய தெரியாத காரணத்தினால டிரைவர் வச்சு ஓட்டணுங்கிறனால கார் வச்சுக்கலாம். இல்லைன்னா அவங்க கார் வச்சுக்கலாம். அன்னைக்கு கார் வாங்கணும்னு சொல்றாங்க, டிரைவர் வச்சு விட்டுருக்கணும். அன்னைக்கு வயசாச்சு, அதனால ஓட்ட முடியல. கார் வச்சுக்கிட்டு இருந்தா 28 வயசாச்சு, 78 வயசா. கார் வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம ஓட்டினாதே நல்ல பெனிஃபிட். எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். இன்னொருத்தவங்களை நம்பி போகிறதுங்கிறது நடக்காத விஷயம். டிரைவர்களையும் இன்னொருத்தவங்களை நம்பி போகிறதுங்கிறது நடக்காத விஷயம். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், பேட்டா கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். நம்ம நிறுத்துறோம்னா நம்மளுக்கு பசிக்கிற நேரம்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுமே. நம்ம சம்பளத்தை வலிக்காம வாங்கி நம்ம டீ குடிச்சாலும் அவங்களுக்கு டீ கொடுக்கணும். அநியாயமா இருக்கு. இப்போ மேற்கொண்டு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு இது பத்தலையே அப்படிம்பாங்க. நம்ம கை இல்லாம நம்ம தனியே ஏதாவது ஒரு வேலைக்கு ஆளை எதிர்பார்த்தோம்னா அதுக்கு உண்மையில அதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்.
நம்ம கையில. ஆனா எல்லா வேலையும் நம்மளே செய்ய முடியும் மம்மி, அதுவும் செய்ய முடியாது இந்த காலத்துல. நீ யாரையாவது எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒட்டிக்கு ரெட்டி தான் கொடுக்க வேண்டியது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எலக்ட்ரிஷியன் இங்க பண்றத பாரு. ஆமா வரேன்னு சொல்லிட்டு வரேன் அவங்க என்ன பிரமாதம் பண்றாங்க. இல்ல மம்மி, இந்த சுருக்குன்னு பேசுற ஆளுகள்கிட்ட பயந்துருவாங்க. நம்மலாம் அந்த அளவுக்கு பேசல இல்ல, அதனால பயப்பட மாட்டாங்க. இப்போ சுருக்குன்னு பேசுற ஆளுகள்கிட்ட பயந்துருவாங்க. மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுத்து நடந்துக்க வேண்டியதுதானே. அது என்ன ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது. எல்லாரும் காசு கொடுக்குறோம், சுருக்குன்னு பேசுறவங்க மட்டும்தான் காசு கொடுக்குறாங்க கிடையாது. நம்மளும் தானே காசு கொடுக்குறோம். இப்போ சொன்னீங்கல்ல இந்த இதுல இந்த பக்கத்து வீட்டுல அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கல, லேடிஸும் ஜென்ஸும் பேசிக்கிட்டு இருந்தானே, நீ பேசிக்கிட்டு இருக்கியா, போ வேலையை விட்டு போ அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, உடனே இல்லை நான் வந்து ஒழுங்கா வேலை பார்க்குறேன் அப்படின்னு அந்த பொம்பளை சொல்ல. அப்போ அந்த மாதிரி அந்த பொம்பளை எல்லாம் அவங்க எல்லாம் நினைச்ச உடனே பேசிடுறா பாருங்க மனசுல, ஓடி போயிடுறாங்க. அவங்க இதான் சாக்கு, எப்படா ஏதாவது சொல்லுவாங்க நம்ம ஓடிடலாம், போட்டுட்டு ஓடிடுவோம். வேலையை போட்டுட்டு ஓடுறதுல அவ்வளோ ஒரு சம்பளம் வாங்குறமே நினைக்கல, சம்பளம் வாங்குறமே அதை பாவம் அவங்களுக்கு முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கல. நம்மளா இருந்தா ஒரு வேலையில இருக்கோம்னா நான் இதை முடிச்சு கொடுத்துட்டு போறேங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்லல, அப்படியே போட்டு வா பார்த்துக்கலாம். நல்லெண்ணெய் போட்டு குழம்பு வைப்போம், புளி குழம்பு. வானலை எடுத்துக்கொள்ள வேண்டும், குழம்பு வைக்க போறாங்க. நல்லெண்ணெய் போட்டு புளி குழம்பு, முட்டை குழம்பு. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்டா இருக்கு மம்மி. சூடு இல்லை. சூடு இல்லையா? மற்ற எண்ணெய் ஊற்றினா கடலை எண்ணெய் ஊற்றினா சூடா? கடலை எண்ணெய் சூடு. நல்லெண்ணெய் சூடு இல்லை. ஆனால் சாம்பார் வைக்கிற எல்லா வைக்கவும் என்ன கடலை எண்ணெய் தானே ஊற்றுறோம். சாம்பாருக்கெல்லாம் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறோம். இது புளிக்குழம்புங்கிறனால சூடாக இருக்கும். குழம்பு நல்லா சூடுங்கிறனால இது ஊற்றுறோம். இது என்ன நம்ம போட்டிருக்கோம்? வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கோங்க. இது சொரக்காய் கூட்டு பொரியல். சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ பூண்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். முட்டையெல்லாம் எவ்வளோ எடுத்துக்கணும் வாரத்துக்கு? டெய்லியே 2 முட்டை எடுத்துக்கலாமா? இப்போ அது ஒரு இதுவாகவே கொண்டாந்துட்டாங்க. முட்டையை வந்து சோறு திங்கிறத விட முட்டை திங்கிறது நல்லதான். சோத்தை ரொம்ப சாப்பிடாம சாதம் அளவா சாப்பிட்டுட்டு முட்டை 2, அந்த பத்தி போக்குறதுக்கு முட்டை. இது வினிதா வஸ்துக்கெல்லாம் டெய்லி முட்டை எடுத்துக்குது. அது முட்டை, பாதாம் பருப்பு, இவ்வளவு பாதாம் பருப்பு எடுத்துக்கணும் டெய்லி. அவங்களுக்கெல்லாம் முட்டை டெய்லி கிடைக்கும் மம்மி? தெரியல, கிடைக்கும். இது வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் பேக்கிங்லேயே இருக்கு. மீன் தான் நிறைய கிடைக்குது பூனை நாட்டில். பரவாயில்லையே, மீன் நல்லா நிறைய குழம்பு வைக்கிறாங்க, வெரைட்டியா. ஆனால் மீன் சாப்பிட்டா பொறுமையாக சாப்பிடணும் மம்மி. நம்ம வாட அவசரமாக கூட சாப்பிட்டோம்னு போய் மாட்டிக்கிட்டு முன்னிச்சுன்னா பிள்ளைகளுக்கு கூட தான் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன பிள்ளைய கூட அழகா சாப்பிடுது. அங்கே கம்மி ரேட்ல கிடைக்குமான்னு தெரியல. அங்கே கடல் இருக்குமா மம்மி? கடல் இருக்கும்போது பூனை நாட்டில் அது வந்து மன்னர் தான் அங்கே இதுவா ஆட்சி செய்கிறாரு. அதனால ரொம்ப நல்லா இருக்குமா நாடு. நம்ம நாடு மாதிரி இல்லை. மன்னர் தான் ஆட்சி செய்கிறாங்க. அதுவே சொன்னிச்சா? அது இப்போ பிஸ்னஸ் பண்ணுச்சு. இது இன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு இங்கே ஒரு நல்ல கொண்டாட்டமா இருக்குமா. அதான் இங்கே பிஸ்னஸ் பண்ணிச்சு மம்மி. என்னாச்சு? அதெல்லாம் ஏதோ தூக்கி வச்சிருச்சு. ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, அதில் தூக்கி வச்சிருச்சு. அது என்ன காரணம்னு சொல்லலை. இது நேர வீட்டுக்கு கொண்டே கொடுத்துச்சு. அவங்க ஏதோ பண்ணிவிட்டாங்க, அதனால பிரச்சனை வந்துச்சு. நல்ல பிள்ளை வாழ விட மாட்டேங்குது. ஆமாம், இல்லைன்னா அது நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பிஸ்னஸ். ஆமாம். அது சரி, புருஷனுக்கு நம்மளும் ஹெல்ப்பாக இருப்போம், ஏதோ வீட்டிலேருந்து பண்ணி கொடுக்குறோம், கொண்டே மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக அதையும் இது பண்ணிட்டேங்க. அது ஆன்லைனில் மட்டும் பண்ணலாம் சேல்ஸ் பண்ணுறது. நேரடியாக பூனை நாட்டில் இருக்கவங்களுக்கு நேரடியாக கொண்டு ஆமாம், நேராக கொண்டே கொடுக்கக்கூடாது. ஆன்லைன்லேயே தான் எங்கேயா இருந்தாலும் அப்படி கொடுக்கணும். இல்லைண்ணா அதுக்குன்னா கொடுக்கறதுக்குன்னே ஆள் வச்சுக்கலாம் மம்மி. அந்த அளவுக்குலாம் போட்டு இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஆனால் நம்மளுக்கு காசும் வரணும். காசு வர்றதுல ஒரு சின்ன பகுதியை மட்டும் வேலைக்கு இருக்கவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணலாம்ல, யோசிக்கலாம்ல. அவர் என்ன யோசிக்கல.
அவர் நல்லவரு, ஆனா அவளுக்கு ஒரு பழக்க வழக்கம் பத்தாது. ரொம்ப பிராடா யோசிக்க மாட்டாரு. ரொம்ப பிராடா யோசிக்க மாட்டாரு. ஏதோ ப்ரொஃபசர் வேலைக்கு படிச்சிருக்காரு, ஏதோ வேலை பார்க்குறாரு, அவ்வளவுதான். அங்க என்ன யூனிவர்சிட்டியில வேலை ஆகுறாரு தெரியல. அதெல்லாம் டீட்டெயில் நான் சொல்லாது. ஓ, அங்கே பிள்ளைகளாம் இங்கே தான் படிக்குதுங்களா? பிள்ளைகள் அங்கே ஸ்கூல்ல இதில் தான் படிக்குதுங்க, மெட்ரிகுலேஷன்ல தான் படிக்குது. எத்தனை? 2 பிள்ளைகளா? இல்லை, மெட்ரிகுலேஷன். ஆமா, 2 பசங்க. நல்ல பொண்ணு வினிதா. அங்கே சிலபஸ்லாம் இங்கே இருக்கிறதா இருக்கும் மாமி? தெரியல, அது தெரியல. ஆனா ஸ்கூல் நல்லா இருக்கு, எல்லாம் காமிச்சிச்சா? காமிக்குது. ஆமா. இப்போலாம் லேட்டஸ்ட்டாக இருக்க அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைய ஸ்கூல்லேருந்து வந்த உடனே என்ன பண்ணிச்சுக்க பிள்ளைகளன்னு தெளிவாக கேட்டுக்கிறாள். ஆமாம், தெளிவாக கேட்டு இவங்க பேரண்ட்ஸாக மீட்டிங் போட்டுக்கிறாரு. பேரண்ட்ஸாக மீட்டிங் போட்டுக்கிறாரு. இப்போ இருக்கிற ட்ரெண்டே வேறு மாதிரி இருக்குது. அப்போல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா, இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் சாப்பிடு, இந்த இதில் போய் விளையாடுப்போ, இந்த இதை படி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. நாங்களாம் ஸ்கூல் விட்டு வரல, எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் வெயிட் பண்ணி கூட பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நாங்க வாட்டுக்கு வருவோம், புஸ்தகத்துக்கு பேக் எல்லாம் எங்கிட்ட பேக் இருக்கு, அது பையி, மஞ்சள் பை மாதிரி பையி, அது தூக்கி அங்க இதுல பத்தியில வச்சுக்கிட்டு, இது இருக்கும் வண்டி, நொங்கு வண்டி, அங்கே மூளை முள்ள சாட்சி வச்சுக்குவோம், ஆளுக்கு ஒரு வண்டி. அந்த நொங்கு வண்டி எடுத்துக்கிட்டு ரோட்டுக்கு ஓடி விளையாடுவோம். அம்மா அப்பா எல்லாம் இருக்க மாட்டாங்க, பாதி பிள்ளைய வந்துருச்சு, வர்ற நேரத்துக்கு இருக்க மாட்டாங்க. நாங்களாம் விளையாண்டுட்டு ஒரு 6 மணி போல அவங்களும் வருவாங்க, நாங்களும் உள்ள போவோம். மத்திய நைட்டுக்கு என்னமோ கஞ்சி குடிச்சுட்டு படுக்க வேண்டியது. அப்ப கரண்ட் ரொம்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். கரண்ட் இவ்வளவு தூரம் பிரைட்டா இருக்காது அப்ப. இல்ல, அப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருக்கனால உங்களுக்கு அந்த இது தெரியாதுன்னு நினைக்கிறேன்ல. ஓ, அப்படியா? கரண்ட் எல்லாம் இருக்குமா? இருக்கும். இல்ல, கரண்ட் இவ்வளவு வெளிச்சமா இருக்காது, எனக்கு அது நல்லா தெரியும். அப்படியா? கரண்ட் பிரைட்டாவே இருக்காது, அது நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்போ எல்லாம் வெளிச்சம் கம்மியா தான் கொடுப்பாங்க. இதுல இருந்து கொடுக்கறது இது ஈபில ஒரு பஞ்சு பல்பு மட்டும்தான். ஆமா, ஈபில இருந்தே அப்படிதான் கொடுப்பாங்க. பயந்து வரும் இல்ல, இப்பதான் வெளிச்சம் அப்படி கொடுக்குறாங்க. இல்ல, பல்பு வெள்ளையா போச்சான்னு தெரியல. இப்பதான் பல்பு மாத்திக்கிட்டே இருக்காங்களே. பல்பு தான் மாத்திட்டாங்க. அப்போல்லாம் மஞ்சள் பல்பு, மஞ்சள் கலர்ல மட்டும்தான் இருட்டு மாதிரியே இருக்கும், வெளிச்சம் தெரியாது அப்போல்லாம். நம்ம இந்த ஊருக்கு வந்த புதுசுல கூட குண்டு பல்பு தானே? ஆமா, குண்டு பல்புனா மஞ்சள் கலர்ல அறையாதான் எரியும், அந்த மாதிரிதான் இருக்கும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்க, ரொம்ப போர் அடிக்கும். அப்போ வீட்டில் 5-6 பிள்ளைய, அதனால அவங்க எந்த பிள்ளைய பார்க்கறதுன்னு யோசிப்பாங்க. இப்போல்லாம் வீட்டில் 1 பிள்ளை 2 பிள்ளை தானே வச்சிருக்கா, அதனால அந்த பிள்ளைய வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து யாரோடையும் பேசிக்கவோ இதுனுக்கவோ விரும்பல. எல்லாரும் அவங்க வாழ்க்கையை தான் பாக்குறாங்க. ஆமா ஆமா, பேரண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையை தான் பாக்குறாங்க, விரும்பல யாரையும் சொந்தக்காரல எல்லாம் விரும்பல. ஆமா, கல்யாணத்தன்னைக்கு வாங்க அப்புறம் போங்க அப்படிங்கிற மாதிரி ஷேக்கன் கொடுத்துட்டு அப்படி இல்ல. சொந்தக்காரர் எல்லாம் வேணும்னு இருந்துச்சு. நம்மளும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா போய் பார்ப்போம், அவங்களும் நமக்கு ஒரு கஷ்டம்னா வந்து பார்ப்பாங்க. சொந்த அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் கிடையாது. அப்ப வந்து வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, பணம் மட்டும் இருந்தா போதும், வாழ்க்கை வாழ்ந்துடலாம். பணமும் செல்லு இருந்தா போதும். அப்ப வந்து அப்படி இல்லை, தாய பிள்ளைய சொந்தக்காரங்களாம் வேணும்னு நினைச்சு ஒருத்தர் வீட்டுக்கு போறது, நம்ம வீட்டு விஷயத்தையும் கேட்பாங்க, என்ன நியாயம்னு சொல்லுவாங்க. இப்ப வர வர நியாயம் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறான்ட்டு நியாயமே யாருமே சொல்றது இல்ல. நான் எனக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன், நீ உனக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன். இதுல என்னத்த நியாயம் கேட்கறது? பிரச்சனை இல்லாம ஓடுறீங்களா, அது வரைக்கும் நல்லது. அவ்வளவுதான். இந்த நியாயத்துக்கு அநியாயத்துக்கு நல்லவன் கெட்டவன் இதுக்கெல்லாம் இப்ப வேலையே இல்லை. ஆமா, நீ உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பண்ணிக்கிறியா, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பண்ணிக்கிறியா, அப்போ நீ கரெக்டுன்னு சொல்லுவாங்க. நல்ல வேணும் வார்த்தை வரக்கூடாது. கரெக்டு, அவன் கரெக்டாக இருக்கான்ப்பா. இப்போ ஒருத்தன் கரெக்டாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அவன் வர்றேன் வேலையை பார்க்குறேன் அவன் போகிறேன்னு வச்சுக்கோங்க, அவன் கரெக்டாக இருக்கேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அவன் நல்லவனா இருக்கேன்னா அவனை ஏமாத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. மனசாட்சியோட இருந்துச்சு, மனசாட்சி எல்லாம் கிடையாது. அதுக்கு எல்லாருமே ஒரு இடத்துல படுறனால மனசாட்சி கழட்டி வச்சிருவோம், அப்படித்தானே சோதனை வருது. இந்த காலம் அந்த காலம் எப்படின்னு தெரியல. இந்த காலம் நல்லவங்களுக்கு கிரகங்கள் சரியில்லைன்னா அவன் நல்லவனாவே போயிட்டு, அவன் ஒழுங்கா போனா கூட வாரம் வந்து இடிப்பேன். ஆமா, டூ வீலர்ல. ஆமா, நல்லவங்களுக்கு சோதனை வருது. இப்ப வந்து அது இல்ல.
அப்படி இருக்கல நம்மளும் அந்த இடத்துல நிக்கிற மாதிரி தானே இருக்கும். அதனால இப்ப பஞ்சாயத்து பேசுறதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. நீ கரெக்டா இருந்தியா கேட்கறது இல்லை, நீ தப்பிச்சிட்டியான்னு தான் கேட்கறோம். ஆமா அப்படிதான். இப்ப நிறைய உலகமே மாறிடுச்சு. ஆமா. அதுக்கு எல்லாரும் அவங்க ஒரு விஷயத்துல கஷ்டப்படுறாங்க. வந்துருச்சு உலகம். அம்மாவுக்கு மக தேவையில்லை, மகளுக்கு அம்மா தேவையில்லை, அப்படி வந்துருச்சு. இப்ப 2 பொம்பளைய வீட்டுல ஒத்தாப்புல இருக்க முடியல. அப்ப கூட்டு குடும்பம்ல கொடுதுனாண்டி எத்தனை அண்ணிங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க தெரியுமா? ஒரு குடும்பம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். பிள்ளைய குட்டியே ஒரு 10 பிள்ளைய இருக்கும், பேர பேத்திய, தாத்தா பாட்டி, 2 மயங்கன்னா 2 மயங்கி இருக்கும், மருமக எல்லாம் ஒரு வீட்டுலதான் இருப்பாங்க அந்த காலம். அப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலாமே. ஆமா, அப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்க, இவ்வளவு தூரம் பிரச்சனை இல்லை. இப்ப யாருமே விட்டு கொடுத்து போறதுக்கு தயாரா இல்ல. யாருமே சரி இது இல்ல, சரிப்பா விடுப்பா, இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா சரிப்பா விடுப்பானா, அவங்கள அடங்க சொல்லுங்க நான் அடங்குறேன், அவங்கள அடங்க சொல்லுங்க நான் அடங்குறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு நாத்தனா ஒரு தம்பி பொண்டாட்டி ஒரு நாத்தனா 2 பேருமே இருக்க முடியல. இப்ப அவங்களே ஏதோ ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் குடிக்கிற மாதிரி இருக்கு, மிச்ச நாள்லாம் இருக்கிற மாதிரி இல்ல. அப்படி போயிடுச்சு இன்னைக்கு உலகம். இப்போ எதுக்கு மம்மி தேங்காய் தான் இதுக்கு அரைச்சி ஊற்றணும். தேங்காய் அரைக்க போறாங்க. தேங்காய் அரைச்சாச்சுங்க, எல்லாம் அரைச்சாச்சு. இதில் என்னென்ன மம்மி போட்டிருக்கீங்க? தேங்காய், பெருஞ்சீரகம், அப்புறம் என்னமோ இல்லை போட்டேன், வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன், சின்ன வெங்காயம். குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு கைஸ். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்புல அதை ஊற்றிடணும் மம்மி. ஆமாம். புளி தண்ணியும் சேர்த்து ஊற்றமா? ஆமாம், மிளகாத்தூள் அதிலே போட்டுட்டேன். இந்த அரைக்கிறதுல. ஆமாம். இதை மேலேயும் சேர்ந்தாப்புல இருக்குன்ட்டு மேலேயும் கீழேயுமாக குளுக்க வேண்டும். குலுக்கி அதில் ஊற்ற வேண்டும். ஊற்றியாச்சுன்னா ஃபுல்லாக க்ளீனாகி ஊற்றிடும். முட்டையை உரிச்சு போட வேண்டும். முட்டை குழம்பு ரெடி. ஆனா இப்ப ஏன் தெரியுமா இவ்வளவு தூரம் கெட்டு போச்சு? நாகரிகங்கிற பேர்ல தான் இப்ப எல்லாம் கெட்டு போச்சு. இந்த சிவாஜி படம், இப்போ கௌரவம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல எல்லாம் சிவாஜி பார்த்தா பெரிய பணக்காரனா, பெரிய இதுவா, அந்த படம் எல்லாம் பார்த்துதான் நிறைய, அதாவது அதுல தன் குடும்பம் மட்டும்தான் பெருசுன்னு நினைப்பேன். என்ன நாகரிகம்ங்கிற பேர்ல தான் நாடே கெட்டு போச்சு. டீசெண்டா இருக்குன்னு எல்லாமே கெட்டு போச்சு. டீசென்ட்ங்கிறதுனாலதான், டீசெண்டா இருக்கிறதுக்காக. ஆமா, யார்கிட்ட பணத்தை யார் வேணாலும் எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி வந்துருச்சு. ஆமா, நாகரிகம்னு கெட்டு போச்சு. அப்போல்லாம் நாங்க செருப்பு தச்சு போட்டுக்குவோம். என்ன இப்பெல்லாம் செப்பலை தூக்கி போட்டு, செப்பலை கிழிஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டுட்டு மறு வேலையை பார்க்குது. ஆமா. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. குழம்பு வந்துட்டு இருக்கு கைஸ். இங்கே சாதம் வந்துச்சா மம்மி? சாதம் வந்துடுச்சு. சரி, சமைச்சிட்டு பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன நம்ம பிரேக்ஃபாஸ்ட்னா, காலையில தோசை, சட்னி, புளி வச்சு அரைச்ச சட்னி. இது புளி வச்சு அரைச்சேன் அந்த சட்னி. அதுக்கப்புறம் மதியத்துக்கு சாதம், சுட சாதம். இது முட்டை குழம்பு, சொரக்காய் பொரியல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.